வணக்கம். யார் யாருக்கு நொங்கு பிடிக்குமோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஆமாங்க, நொங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மே மாதம் வந்துருச்சுல, ஸோ நொங்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பசங்களோட அப்படியே வந்தோம் ஒரு காட்டுக்குள்ளே. ஸோ இருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் தெரியும். வாங்க போய் பார்க்கலாம். மரம் நிறையா இருக்குது. ஒரு மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோம். அதில் இப்போ தான் சின்னதாக பிஞ்சு தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். வாங்க வேறு மரத்துக்கு போய் பார்க்கலாம். ஆனால் நொங்கு நமக்கு நிறையா வேணும்னா மே மாதம்தான் வந்து எல்லாமே இருக்கும். மற்ற ஏப்ரல் மாதம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜு. ஸோ இந்த டைமில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். ஸ்டார்டிங்கில் முன்னாடியே பெருசாகிறதா இருக்கும். ஸோ இந்த மரத்துலேயும் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் இது எங்கள் காடே கிடையாது. அடுத்தவங்க காட்டுக்குள்ள வந்து நொங்கு திருட வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா மரமும் ஒரே டைப்பில் இருக்காது. ஸோ இதில் வந்து ஏறுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ எங்கள் அண்ணன் வந்த பிறகு தான் ஏற சொல்லணும். நீங்கள் பாருங்களே, மயில் இருக்க எப்படி விழுந்து கிடக்குன்னு. என்ன சாமி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கிறத எடுத்து வந்து கொடுக்குறாங்க என்னோட மருமக பசங்க. ஸோ ஏன்டா இதை பொறுக்கிட்டு இருக்க? அப்பா கேட்டுச்சா? எதுக்கு? சாமிக்கு வைக்கவா? ஸோ வில்லேஜ் சைடில் இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் மரம் இருக்குது. பட் அதில் பனை மரத்தில் 2 இருக்குது. ஒன்று வந்து பூ பூத்துச்சு அப்படின்னா அந்த பாருங்கள், அந்த மரம். இந்த மாதிரி இது ஆண் மரம். இது வந்து நொங்கு இருக்காது. ஸோ அது இல்லாத மரத்தில் தான் வந்து நொங்கு இருக்கும். ஸோ பாருங்கள், இது ஆண் மரம். இந்த பூ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நொங்கு இருக்காது. ஸோ வாங்க நம்ம வேறு மரத்துக்கு போய் பார்க்கலாம். நாங்கள் எங்கள் தோட்டத்தில் போய் பார்க்கலாம். போகும்போது ஒரு புதையல் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் கொக்கோட இறகு அழகாக இருக்குல்ல. ஸோ வாங்க வந்து வேலையை போய் பார்க்கலாம். இந்த மரத்தில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வேறு இருக்கான்னு பார்க்க போனோம். ஸோ இதில் வந்து கொக்கியில் தான் இன்றைக்கி வந்து பிடுங்க போகிறோம், பிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் பிடுங்களா. கொக்கி எங்கடா? இவங்க தான் வந்து என்னோட கூட இருக்கவங்க. நொங்கு பிடுங்கிறதுக்கு கொக்கி கொண்டு வராது பெரிய மனுஷர். ஹாய் சொல்லு. ஹாய். ஸோ இந்த இரும்பு கொக்கியில் தான் பிடுங்க போகிறோம் நொங்கு. நான் தான் பிடுங்குவேன். சின்ன பசங்களையெல்லாம் பிடுங்க மாட்டாங்க. ஸோ வாங்க பிடுங்கலாம். நொங்கு உள்ளே பிடுங்கி மாட்டிக்கிச்சு. மை காட். ஸோ இருங்க, ஃபைனலாக கஷ்டப்பட்டு ஒரு கொப்பு ஒடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. 4 நொங்கு நல்லா பெருசாகிடுச்சு. இதில் வந்து முத்திச்சல்லைன்றது இந்த லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இப்படி இருந்தால் முத்தலைன்னு அர்த்தம். ஸோ மித்தெல்லாம் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம். உள்ளே இருக்குது. ஃபைனலாக நொங்கு வெட்டி முடிச்சாச்சு. ரொம்ப முடியல இந்த வெயிலில் அப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா 4 கொலை வெட்டியிருக்கோம். எங்கள் 4 பேர்த்துக்கு போதுமாடாது. ஸோ உங்களை யார் யாருக்கு நொங்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்கவே நொங்கு பிடிங்கியாச்சு, வெட்டி காமிக்கணும்ல. வாங்க பார்க்கலாம். ஸோ வாங்க நொங்கு சாப்பிட்லாம். சாப்பிட்றீ? நீ சாப்பிட்றீ? உனக்கு தான் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குதா? அப்படி தாண்டி எடுக்கணும். ஸோ நீங்களும் நொங்கு கிடச்சா சாப்பிடுங்க. சம்மருக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஸோ எல்லோரும் ஆளுக்கு ஒவ்வொரு இது வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படி தானே? ஸோ உங்களுக்கு பங்கு வேணும்னா வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ. முக்கியம் அது சாப்பிட்டுட்ருக்காரு சின்சியராக.